நீர்வீழ்ச்சியில் பாறை இடுக்குகளில் சிக்கிக்கொண்ட இளைஞர். பதற்றமான நிமிடங்கள். மீட்க போராடிய தீயணைப்பு துறையினர். உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருந்த நிமிடங்கள். சேலம் ஏற்காடு கிளியூர் நீர்வீழ்ச்சி தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வரும் நிலையில் ஏராளமான சுற்றுலா குழுவினர் விடுமுறை தினத்தையொட்டி அப்பகுதியில் குவிந்து நீர்வீழ்ச்சியை கண்டு ரசித்தும் தண்ணீரில் குளித்தும் மகிழ்ந்து வருகிறார்கள். கடந்த சில தினங்களாக பெய்த மழையினால் கிளியூர் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பொறியியல் படிப்பு படிக்கும் 8 மாணவர்கள் அந்த நீர்வீழ்ச்சிக்கு வருகை தந்து குளித்து மகிழ்ந்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் விழுப்புரம் சித்தேரிப்பட்டியை சேர்ந்த 21 வயதுடைய லோகேஷ் அந்த நீர்வீழ்ச்சியில் சறுக்கி கொண்டு சென்று அங்குள்ள பாறை இடுக்குகளில் சிக்கி கொண்டார். அவரது கால் வெளியே எடுக்க முடியாததால் அந்த நீர்வீழ்ச்சியின் இரைச்சல் சப்தத்திற்கிடையே தனது நண்பர்களை காப்பாற்ற வருமாறு கூறி அலறி இருக்கிறார். அருகாமையில் சென்று நண்பர்கள் மீட்க முயன்ற போதும் எவ்வளவோ போராடியும் அவரை மீட்க முடியவில்லை. எந்த நேரமும் மழை வந்தால், நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் அதிகரித்தால் அந்த இளைஞரின் உயிருக்கே ஆபத்து என பயந்து போன நண்பர்கள் உடனடியாக இது குறித்து காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவலை கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் இளைஞர் லோகேஷை போராடி மீட்டுக் கொண்டிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரது காலை அந்த பாறை இடுக்குகளில் இருந்து எடுக்க முடியாத நிலையில் அந்த பாறையை உடைத்துதான் அந்த இளைஞரை வெளியே காப்பாற்றி கொண்டு வந்தனர். இதனால் அந்த இளைஞரின் காலில் சிறிய காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அவரோடு வந்த நண்பர்கள் லோகேஷை காப்பாற்றிய தீயணைப்பு துறையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். செய்திகளை வழங்கியோர் GT Holidays, Midway Hospitals, பிருத்வி இன்னர்வியர்ஸ்.